ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டரில் உள்ள எடுத்துக்காட்டு 1.15 சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு சம் நம்ம 2 சம் என்ன பார்த்தோம்னாக்கி முழுமைப்படுத்துறதை பற்றி பார்த்தோம். அடுத்துல கூட்டலில் எப்படி முழுமைப்படுத்தணும், கழித்தல் எப்படி முழுமைப்படுத்தணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் மற்றும் வகுத்தலின் உத்தேச மதிப்பு சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் கணக்கு, திருக்குறள் நூலில் ஒரு பிரதியின் விலை அப்படின்னா செராக்ஸ் சொல்லுவோம்ல அது சரிங்களா. ரூபாய் 188 எனில் 31 திருக்குறள் நூல் பிரதிகளின் உத்தேச தொகை எவ்வளவு? பாருங்கள், ஒரு பிரதியின் விலை 188னா 31 திருக்குறளில் உள்ளதோட எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எழுதலாமா? 188 ஒன்றில் பாருங்கள், 188னா 31 திருக்குறளுக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு உத்தேச மதிப்பும் சரியான மதிப்பும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு சரியான விலை, சரியான விலை சரிங்களா. எத்தனை இது நம்மளுக்கு 188 திருக்குறள் பிரதிநிதிக்கு ஒன்றோட விலை 31 ரூபா. நம்ம இது எப்படி பண்ணலாம்? 188 31 1 8 1 8 1 1 ப்ளஸ் M3 24க்கு 4 மீதி 2 அகைன் நம்மளுக்கு M3 24 24 2 26க்கு 6 மீதி 2 1 3 3 2 5 கூட்டிடலாமா? 8 8 4 12க்கு 2 மீதி 1 6 2 8 5 சரிங்களா. எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு? ரூபாய் 5828. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா உத்தேச விலை கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? உத்தேச விலை. உத்தேச மதிப்பு தானே கேட்டிருக்காங்க. அப்போ உத்தேச விலை 188ஓட பாருங்க, 188 × 31. அதில் உத்தேச மதிப்பு எப்படி எழுதலாம்? 188 இது என்ன நம்மளுக்கு 188 200ன்னு எழுதலாமா? 31 35க்கு மேலே இருந்தால் 40ன்னு எழுதலாம். இது 30 31, அப்போ இதை 30ன்னு எழுதலாம். இப்போ என்ன? 2 6, இங்கே 2 0, அங்கே 1 0, அப்போ மொத்தம் 3 0, அப்போ 6000. அப்போ உத்தேச விலை எவ்வளோ நம்மளுக்கு? சரியான விலை 5828 ரூபா. இப்போ உத்தேச மதிப்பு எவ்வளவு நம்மளுக்கு? 6000 ரூபாய். 6000 அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு 5598 வகுத்தல் 689 உத்தேச மதிப்பு. பாருங்கள், 5598 மற்றும் 689 உத்தேச மதிப்பினை காண்க சரிங்களா. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? சரியான மதிப்பு அதில் கொடுத்துருக்கிறதுக்கு. ஸோ சரியான மதிப்பு இங்கே என்ன போடலாம்? நம்ம உத்தேச மதிப்பு. சரியான மதிப்பு 5598 689 சரிங்களா. எத்தனை 689? 5898 இருக்கலாம். பார்க்கலாமா? ஒரு 689 கூட ஒரு 7 போட்டு பார்க்கலாம். 9 7 63 3 இப்போ 7 8 56 56 6 62. இப்போ 62 ஒரு 6 62 ஒரு 6 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 68. அப்புறம் 8 6 7 42 42 ஒரு 6 48. ஓகே, இது வர. அப்போ அடுத்து ட்ரை பண்ணுவோம். எண்ணும் போதா 72 2 8 8 64 64 ஒரு 7 71 7 6 8 48 48 48 2 50 55 5512. இதை விட மேலே போனால் கூட பெறும். இப்போ 8 689 5512 மீதி 8ல் 2 கழிச்சா 6 9ல் 1 கழிச்சா 8 86. இது அப்படியே உத்தேச மதிப்பு பார்க்கலாம். இந்த 5598 5500க்கு மேலே போயிட்டு இப்போ அதை எப்படி எழுதலாம்? 5600ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, 689 எப்படி எழுதலாம்? இது 650க்கு மேலே போயிட்டு இப்போ 700ன்னு எழுதிக்கலாம். இப்போ எத்தனை 700? 8 700. இன்னேலா 56, இங்கே 2 0, இப்போ 2 0 போட்டுடலாம். இப்போ 0. அதோட உத்தேச மதிப்பு என்ன? 2 வகுத்தா நம்மளுக்கு கிடைக்கிறது உத்தேச மதிப்பு 8 ஆகும். அப்போ எழுதிடலாமா? உத்தேச மதிப்பு 8 ஆகும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட எக்ஸாம்பிள் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பயிற்சி 1.4 பார்க்கலாம் சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃப்ரீ ஆஃப் மேக்ஸ். தேங்க்யூ.